மே 15th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அதனுடைய பார்ட் 2 வீடியோ தான் இது. அதில 9th கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகுந்தன். CII அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. அதுதான் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, நியூ டெல்லியில இருக்கு. ஸோ அப்னப்பன் புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா, சிவராஜ் சிங் சௌஹான். இவர் வந்து மத்திய விவசாயத்துறை அமைச்சரா இருக்காரு. ஸோ அதனால கேள்விகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படின்னா ஜெய்சங்கர். எழுதியவர் யார் அப்படின்னா ஜெய்சங்கர். இது வந்து ஒரு புத்தகம். இது வந்து ஜெய்சங்கர் வந்து யாரு? வெளியுறவுத்துறை அமைச்சர். அதே மாதிரி எக்ஸாம் வாரியர்ஸ்ன்றது யாரோட புத்தகம் அப்படின்னா நரேந்திர மோடிஜி அவருடைய புத்தகம். லெட்டர்ஸ் ஆஃப் மை மதர் அதுவும் யாரோட புத்தகம்னு கேட்டாலும் நரேந்திர மோடிஜி. அதான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா அவர் தான். அம்பேத்கர் எ லைஃப் அந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா சசி தரூர். 12th கொஸ்டின் சர்வதேச குடும்பங்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மே 15. முக்கிய திட்டங்களில் ப்ராஜெக்ட் மௌசம். ப்ராஜெக்ட் மௌசம்ன்றது எந்த ஆண்டு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறாங்கன்னா 2014. எந்த துறையின் கீழே வருது அப்படின்னா கலாச்சாரத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த ப்ராஜெக்ட் மௌசம் அப்படின்றது வருது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நம்மளுடைய வளங்களை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ப்ராஜெக்ட் மௌசம். இதுக்கு முன்னாடி நேற்று ஒரு திட்டம் பார்த்துருப்போம் மிஷன் மௌசம். அது வேற, ப்ராஜெக்ட் மௌசம் வேற. மிஷன் மௌசம்ன்றது 2025 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம பொங்கல் டேட்டுன்னு சொல்லியிருப்போம் ஜனவரி 14. ஸோ அது வந்து புவி அறிவியல் அமைச்சகத்துறை கீழே வரும். வானிலை காலநிலையை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் மிஷன் மௌசம் அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது. இது ப்ராஜெக்ட் மௌசம். இது 2014 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மிஷன் மௌசம் தான் ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க 2025. ஸோ அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த துறைன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.